சரிடாப்பா, நாங்க என்ன செய்வோம், தொடருவோம். அப்ப 4வது கதை பார்க்க போறேன். வேகமாற்றம் துணிற கதை பார்ப்போம். எரியப்பாதையில படுகிறேன். எரியப்பாதையில் உள்ள புள்ளிகளில் வேகமாற்றம் துணிதல். விளங்குதா? பெரிய பாதையில் உள்ள புள்ளிகள்ல வேகமாற்றம் துணிகிறது என்ன மாதிரி அதே போல படங்களை திரிச்சே போறேன். ஈஸியா ஒரு கட்டத்துல நீயே பிடிப்ப உனக்கு இது என்னோட வந்தான்னு சொன்னா ஒரு கட்டத்துல நீயே பிடிப்ப இந்த விஷயங்கள அங்க என்னது ஜூவண்ட வேகத்தோட ஒரு கோணம் அமைக்க எரியப்படுகின்ற துணி கேட்கறது அதே போல அப்படி வேற இது துணிக்க கிடையாம இது. அப்ப இது இனிஷியல் பாயிண்ட், இத சொல்றேன் ஃபைனல் பாயிண்ட். இந்த பாயிண்ட் ஃபைனல், இது என்னன்னு சொல்றேன் ஹையஸ்ட் பாயிண்ட். எச் இருக்கிற இங்க அரைக்கு எழுதுவோம், இங்க அரைக்கு போடுவோம் ஹையஸ்ட் பாயிண்ட். ஓகேடாப்பா? அப்ப இனிஷியல் பாயிண்ட்ல வெலாசிட்டி அப்படியே கூறாப்பி யூ சைன் தீட்டா. என்னடாப்பா இங்க என்னது யூ காஸ் தீட்டா. அப்ப இதுல நிலைக்குத்து வேகம் என்னடாப்பா சைவர், v சமன் சைவர். இது என்னடாப்பா யூ காஸ் தீட்டா தான். என்ன இது என்னடாப்பா யூ காஸ் தீட்டா. கீழ் நோக்கி யூ சைன் தீட்டா. ஓகே, இப்ப எரியப்பாதையில் உள்ள புள்ளிகள்ல வேகத்தில் இருக்கிற மாற்றம். அப்ப முதலாவது என்னது ஐ புள்ளியில இருக்கிற வேகத்தை எப்படி எழுதுவ? v இனிஷியல் v i என்னது x காம்போனன்ட் என்னடாப்பா i காம்போனன்ட் என்ன u cos theta. u cos theta i plus u sin theta j. விளங்குதா? v h ஒரு காலது என்னது u cos theta i, u cos theta i plus 0 into j. v f ஒரு காலது இந்த புள்ளியில u cos theta i minus ஏனென்று விளங்கி இருக்கும் கீழே u sin theta இந்த j. விளங்குதா? இப்படி எழுதலாம். என்ன vi vh vf மூன்று எழுத மூன்று பாயிண்ட்டுக்கும் வேகத்தின காவி மாதிரி எழுதுறது, வேகத்தை காவி வழியில் எழுத. அப்ப எனக்கு இது வேகம் தெரியும். இதை வச்சுதான் நான் என்ன செய்ய விளைவு எடுக்க போறேன் படியாக்கம். இப்ப நான் விளைவில் வேகம் துணிய போறேன் பாரு. முதலாவது என்ன எச்சண்ட புள்ளிக்கு, அதாவது விளைவு துணிய சாரி இப்ப என்ன தெரியும் மாற்றம், வேகத்திலே மாற்றம் துணிய போறேன். அப்ப வேக மாற்றம், அப்ப டெல்டா வி துணிகிற டெல்டா வி என்னத்துக்கு துணியா போறேன்டா இதுல இருந்து இங்க போனதுக்கு. அப்ப ஐயில இருந்து எங்க போகுது எச்சுக்கு போகுதுன்னு எடுக்கிறேன். அப்ப வேற வேகமாட்டம் ஐயில இருந்து துணிக்க எச்சுக்கு போறதுக்குரிய வேகமாட்டத்தை துணியா போறேன். ஐயில இருந்து இனிஷியல்ல இருந்து ஹையஸ்டுக்கு போறதுக்குரிய வேகமாட்டத்தை துணியா போறேன். அப்ப இப்படி துணியறதுக்கு என்னது என்ன எங்க போய் முடியுது இறுதி என்னது? அப்ப VH மைனஸ் VI. விளங்குதா? VH மைனஸ் VI என்று போட்டது என்று விளங்குதா? இறுதி செய்ய ஆரம்பம், இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகம். இங்க இறுதி H தானடாப்பா, இனிஷியல் I தானடாப்பா, இனிஷியல் I இங்க இருந்து இங்க போகுது. அப்ப VH என்னடாப்பா சொல்லு? VH என்ன u cos theta மாத்திரம், u cos theta I சக சைவர். அப்ப சைவர விடுற மைனஸ் VH அது மாத்திரம் தான். VI u cos theta மைனஸ் என்னது u cos theta I cos theta I சக u sin theta j, u sin theta j. ஆக மொத்தத்துல இந்த u cos theta ஐயும் மைனஸ் u cos theta ஐயும் பட்டுப்பட்டு போக, இது ரெண்டும் பட்டுப்பட்டு போக மைனஸ் u sin theta இட j. அப்ப வேக மாற்றம் என்ன இறுதி செய்ய ஆரம்பிக்கு இங்க இருந்து இங்க போய்க்க வேக மாற்றம் என்ன வருது? மைனஸ் u sin theta j. வேக மாற்றம் என்ன வருது? வேக மாற்றம் வேகத்தில் இருக்கிற மாற்றம் என்ன? மைனஸ் u sin theta. வேகத்தில் இருக்கிற மாற்றம் என்ன? மைனஸ் u sin theta, மைனஸ் u sin theta வேகத்தில் இருக்கிற மாற்றம். விளங்குதா?
வேகத்துல இருக்கிற மாற்றம் விளங்குதா மைனஸ் டூ சைன் தீட்டா. ஏன் இந்த இடத்துல எங்களுக்கு வேற கிடை வேற அப்ப உனக்கு விளங்குது நிலைக்குத்தில மாத்திரம் தான் வேக மாற்றம் இருக்குது என்றது விளங்க உனக்கு. கிடை வேகங்கள் கிடையில இருக்க ஒரே வேகம் ஒரே திசையில இருக்கு, கிடை வேகங்கள் மாறியில. அப்ப கிடைவேக மாற்றம் 0. அதான்டா விடையாம், அதான் விஷயம். இங்க வேற ஐயோ கிடைவேகங்கள் உண்டல்லடாப்பா. இங்க பாருங்க ஜூகோஸ்டிட்டா ஜூகோஸ்டிட்டா ரெண்டு பக்கம் பட்டு போகுது இல்லப்பா. கிடையில வார வேக மாற்றம் என்னடாப்பா 0. அப்ப உங்களுக்கு வேக மாற்றம் எங்க இருக்க போகுது நிலைக்குத்தா மாத்திரம். அப்ப நிலைக்குத்து இங்க ஆரம்ப வேகமோட 0, நிலைக்குத்து இறுதி வேகம் என்னடாப்பா இங்க ஜூ சைன் தீட்டா. அப்ப மைனஸ் 0 சய மைனஸ் ஜூ சைன் தீட்டா என்ன வரும், மைனஸ் ஜூ சைன் தீட்டா வரும் கழித்தா. இது பௌதீகம், இது பௌதீகம், இது மேத்தமெட்டிக்கலா நான் ப்ரூவ் பண்ணி எடுக்கிறேன். பௌதிகங்களையும் சொல்லிக் கொண்டு போறது என்ன விஷயம் பௌதிகத்துல இருக்குதுண்டு. பௌதிகம் தான் இது, பௌதிகமும் கலந்தான் இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. என்னடா இறுதி செய்ய ஆரம்பம் என்னடா மேத்ஸுக்கும் பௌதிகத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதுல முடிவுகளையும் நிறுவி எடுக்கிறேன். அங்க அந்த நிறுவின முடிவை கொஞ்சம் நேரடியா பிரியும். இப்ப பௌதிகத்துல அவ்வளவுதான் விஷயம். பௌதிகத்துல என்ன செய்வேன், நிறுவின முடிவை நேரடியா பிரியோகிப்பேன், அவ்வளவுதான். அதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அப்ப நான் சொல்றேன் மாற்றம் இறுதி செய்ய ஆரம்பம். அப்ப இறுதி வேகத்துக்கு அங்க இருக்கிற இறுதி இது இவ்வளவு, இதுல என்ன கழிக்கிறேன். அப்ப இது ஜூகோஸ்டிட்டாய் வெட்டுப்பட்டு போக சைன்ல மட்டும் இருக்கு. சைன்ல நிக்கிறேன்னா நிலைக்குத்து. அப்ப வேக மாற்றம் எங்க இருக்குது, நிலைக்குத்தா தான் இருக்கு. அதுவும் மைனஸ்ல தான் வேக மாற்றம் தருகிறது. மைனஸ் ஜூ சைன் தீட்டா நிலைக்குத்துல வேக மாற்றம் நிலைக்குத்து. சரி சொல்லாபம். அப்ப இப்ப நீ அடுத்த போட போறேன், இதுல எழுதுவா டெல்டா வி. ஓகே இங்க வர அடுத்தது டெல்டா வி வேகமாட்டம் திருப்பிங்க போறேன். எஃப்ல இருந்து ஐ எங்க இருந்து எங்க போகுது, துணிக்கு எங்க இருந்து எங்க போகுது, ஐல இருந்து எஃப்க்கு போறதுக்கான வேகமாட்டம். அப்ப இறுதி வேகம் விஎஃப் என்ன, விஎஃப் மைனஸ் விஐ இனிஷியல். விஎஃப் எங்க இறுதி ஃபைனல் வெலோசிட்டி என்ன, விஎஃப் குறியது யூ கொஸ்டிட்டா ஐ அடுத்து யூ கொஸ்டிட்டா ஐ மைனஸ் யூ சைன் தீட்டா ஜே, யூ சைன் தீட்டா ஜே saya விஐ என்னது யூ கொஸ்டிட்டா ஐ. அப்ப இதுல எழுதுறேன்னா saya இதுல போட்டுட்டு யூ கொஸ்டிட்டா ஐ சக யூ சைன் தீட்டா ஜே. ஓகே யூ சைன் தீட்டா ஜே. ஓகே இதுல எழுதிட்டேன். ஓகே எங்க இதுல எழுதுறேன் யூ சைன் தீட்டா ஜே. ஓகே எழுதியாச்சு. அப்ப கழிக்கிற மாதிரி யூ கொஸ்டிட்டா ஐ சக யூ சைன் தீட்டா ஜே. ஓகே இல்ல கீழே கோடுகள் வரும், காவியம் இல்ல கீழே கோடுகளை போட்டு விடுவோமா. சரி ஓகே ஓகே. அப்ப இத கழிச்சவன்னு சொன்னாங்களுக்கு வித்தியாசம் என்ன வர போகுது, நேர எழுத போறேன். இலேக்கிற ஜூ கொஸ்டிட்டாயும் இதுல மைனஸ் ஜூ கொஸ்டிட்டாயும் பட்டு போகும். மைனஸ் ஜூ சைன் தீட்டா ஜே இங்க நிக்குது, இங்கேயும் மைனஸ் ஜூ சைன் தீட்டா ஜே. அப்ப மைனஸ் ஜூ சைன் தீட்டா ஜே மைனஸ் ஜூ சைன் தீட்டா ஜேனா மைனஸ் 2 சைன் தீட்டா ஜே மைனஸ் 2 சைன் தீட்டா ஜே. அப்ப இவர் தான் எங்களுக்கு என்ன வர போறார், உங்களுக்கு என்ன வர போறாருடாப்பா, மாற்றமா வர போறார். மைனஸ் 2 சைன் தீட்டா ஜே விளங்குது, மைனஸ் 2 சைன் தீட்டா ஜே என்னது வேகத்தில் இருக்கிற மாற்றம். அப்ப வேக மாற்றம் கதைக்கிறது விளங்குது. என்ன கதைக்கிறோம், இறுதி வேகத்தில இருந்து ஆரம்பத்தை கழிக்கிறோம். முடிவுகளை எடுத்துக்கொள். என்ன பிசிக்ஸுக்கும் சொல்லி தரும், பிசிக்ஸுக்கு என்னென்ன கேள்விகளை காணுகிறதா சொல்லி தருவேன். சரியா இப்ப முடிவு மைனஸ் 2 ஜூ சைன் தீட்டா. இங்கே என்னடாப்பா, அதாவது கிடை வேக மாற்றம், கிடையில வேக மாற்றம் 0. கிடை வேக மாற்றம் இல்லாம இல்ல போகுது. கிடையில இருக்கிற ஐக்கோங்கோட ஒன்றுமே வர இல்லையே. அப்ப கிடை வேக மாற்றம் இல்லாம என்னது பூரண ரியத்துல அல்ல ரிய இயக்கத்துல கிடைவேக மாற்றம் இல்லை. நான் 0 ஐக்கோம்போனன்ட் இல்ல, ஐக்கோம்போனன்ட் இல்ல. சோ ரிய இயக்கத்துல கிடைவேக குறைனா 0, ரிய இயக்கத்துல கிடைவேக குறைனது 0. சோ ஐக்கோம்போனன்ட் இல்ல. சரிதானே? அப்ப உள்ளே நிலைக்குத்து வேகக்கூறுகள் மாற்றம், நம்ம நிலைக்குத்தாக மாற்றம் தான் வேக மாற்றம் இருக்கும். அந்த விஷயத்தை நீ பிசிக்ஸ்ல விளங்கிக் கொள்ளவன், பிசிக்ஸ் வடிவத்தில் விளங்கிக் கொள்ளவன். பெரிய இயக்கத்தில நிலைக்குத்தாக மாற்றம் தான் வேக மாற்றம் பெறும், கிடையாக வேக மாற்றம் பெறாது. பார்த்த உடனே விளங்குகிறார் ஐயில கொம்போனன்ட் வேக மாற்றத்துக்கு ஐ கொம்போனன்ட் வருதா இல்லையே இல்ல. அப்ப என்ன நிலைக்குத்தா தான் கணக்கு, வேற என்ன. சரியா? அப்ப எனக்கு வேக மாற்றம் விளங்கி இருக்குமா நினைக்கிறேன், வேக மாற்றம் விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். ஓகே
அப்ப என்ன செய்யற இதோட இன்றைக்கு காணுவேன் மிச்சத்தை தொடர்ந்து என்ன செய்யும் அடுத்த கிளாஸ்ல பாப்போம். ஓகே, நன்றியா.